ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். அப்படின்னா நம்ம வந்து லைவ் வந்து வருவோம் சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். பட் எனக்கு வந்து ஒர்க் இருந்தனால கன்ஃபார்மாக வந்து நான் போடலாம் அப்படி சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒர்க் இருந்தனால என்னால் வந்து லைவ் வந்து போட முடியல. அதனால நான் ஃபஸ்ட்டே நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் கன்ஃபார்மாக வந்து 10th-க்கும் 11th-க்கும் நம்ம வந்து 2 செக்ஷனுக்கும் லைவ் வந்து வருவோம். அதாவது ரிசல்ட் அன்றைக்கி நம்ம வந்து 10th-க்கும் அண்ட் 11th-க்கும் நம்ம வந்து லைவ் வந்து நம்ம வந்து வருவோம். ஸோ லைவ் மூலியமாகவே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூடியும் அப்படியே நீங்கள் வந்து லைவ்ல நீங்கள் வந்து கிளியரன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதனால் நான் கன்ஃபார்மாக 10th-க்கும் 12th-க்கும் வந்து நான் லைவ் வந்து போடுவேன் ரிசல்ட் அன்றைக்கி. அதனால் இன்னும் கூடியும் வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சாரி, நான் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து போட முடியல. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. எந்த மாதிரி மார்க் வந்து எடுத்திருக்கீங்க நான் வந்து ஒரு வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி அப்படியே எல்லாமே நடந்திருக்கு. முக்கியமாக நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த வாட்டி கன்ஃபார்மாக வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க. முக்கியமாக வந்து இன்னொரு இதுவும் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வாட்டி இங்கிலீஷு அப்புறம் வந்து முக்கியமாக வந்து சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மார்க் வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரியே இந்த வாட்டியாக இருக்குது. பட் நல்ல மார்க் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதில் மார்க் வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்தீங்க? முக்கியமாக வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்புறம் நான் வந்து பாஸ் ஆகிட்டேன், இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்து எனக்கு வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனிவே நம்ம வந்து எழுதினதுக்கு மட்டும்தான் வந்து மார்க் வந்து போடுவாங்க. நம்ம வந்து எழுதாததுக்கெல்லாம் மார்க் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ எழுதினதுக்கு மார்க் இவ்வளோ தான். மற்றபடி வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. கன்ஃபார்மாக வந்து மார்க் குறைஞ்சிருச்சு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து இருக்குது. நீங்கள் வந்து 600க்கு எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து வேண்டாம். மற்றபடி ப்ரோ நான் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்ல, அந்த சப்ஜெக்ட்டுமே மறக்காமல் வந்து அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஏன்னா அதில் தான் வந்து இந்த வாட்டி மாணவர்கள் மார்க் வந்து கொஞ்சம் போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்ட விஷயம். முக்கியமாக நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாட்டி வந்து கட் ஆஃப் வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து அதுவுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வந்து மார்க் வந்து கம்மியாகிடுச்சு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபார்மாக வந்து காலேஜோட அந்த ரெக்யூர்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் வந்து எல்லா பேத்துக்கும் தான் வந்து குறையும், உங்களுக்கு மட்டும்லாம் வந்து குறையாது. பேசிக்காக இந்த அடி கட் ஆஃப் வந்து குறையிறனால அதுக்கு பேஸ் பண்ணி வந்து காலேஜ் வந்து ரெக்யூர்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக நீங்கள் நினச்ச காலேஜ் வந்து போயிடலாம். மற்றபடி ஓரளவு வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் தான் வந்து வந்திருக்கும். மற்றபடி இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ப்ரோ 10th-க்கு 11th-க்கு எந்த மாதிரி இருக்கும் பேப்பர் கரெக்ஷன்? முக்கியமாக வந்து ரிசல்ட் கண்டிப்பாக நாங்களும் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி அப்டேட் வந்து வரும் அப்படி சொல்லிட்டு எங்களுக்குமே தெரியல. ஸோ ஏதாவது அப்டேட் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, 12th-க்கு எந்த மாதிரி மார்க் வந்திருக்கோ அதே மாதிரி தான் 10th-க்கும் 11th-க்கும் அதே கான்செப்டில் தான் வந்து திருத்தியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதனால் இது வேறு மாதிரி திருத்துவாங்க, அது வேறு மாதிரி திருத்துவாங்க, எதுவுமே கிடையாது. ஸோ 12th-ல் உங்களுக்கு எந்த மாதிரி மார்க் வந்து போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து 10th-க்கும் அண்ட் 11th-க்கும் வந்து மார்க் வந்து இருக்க போகுது. அண்ட் ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால நான் வந்து பயமுறுத்துறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பேப்பர் திருத்துவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் சேம் கான்செப்டில் பேப்பர் திருத்துறதுனால ரிசல்ட் எல்லாமே சேமாக தான் வந்து வரும். இப்படி எப்படி? ஸோ நான் சொன்ன மாதிரி 12th-ல் வந்து மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து 10th-க்கும் அண்ட் 11th-க்கும் மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் 10th-ல் வந்து நான் வந்து என்ன கேள்விப்பட்டது அப்படின்னா, சோஷியல் சயின்ஸு மேத்ஸ் எல்லாமே வந்து 100 மார்க் எழுதிருப்பீங்க. ஸோ 100க்கு நிறைய பேர் 98 அப்புறம் வந்து 95 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நான் கேள்விப்பட்டது. 10th-லையும் அண்ட் 11th-லையும் வந்து சென்டர் பெர்சன்டேஜ் வந்து குறையும் சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் பயப்படாதீங்க. கன்ஃபார்மாக வந்து மோஸ்ட்லி பாஸ் ஆகிடுவீங்க.
பட் இருந்தாலும் இதுலேயும் வந்து சென்டம் பெர்சன்டேஜ் குறையும், நிறைய பேர் வந்து சென்டமாக வந்து தவற விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி நான் கேள்விப்பட்டது. அதுவுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10th வந்து இன்னொரு 4 days வந்து இருக்குது. ஸோ 4 days வந்து 5 days சம்திங் வந்து இருக்குது. அதுலேயுமே நான் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு நான் கிளியரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன். மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி கூடி சீக்கிரம் வந்து லைவ் வந்து வரும் 10th அண்ட் 11th. அதனால் வீடியோவை இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ டாட்டா பை பை. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.